நாகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சப்தவிடங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு பெருவிழா. குடமுழுக்கு விழாவில் சிவனடியார்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். சப்தவிடங்களில் ஒன்றான நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காயரோகண சுவாமி உடனுரை நீலாயதாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இதற்காக 9 புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. காலை 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் மற்றும் பூர்ணாகுதி தீபாராதனை முடிவு பெற்றதைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. அப்போது சிவவாத்தியங்கள் முழங்க கடமானது கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் காயரோகண சுவாமி நீலாயதாட்சி அம்மன் கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் மூலஸ்தானத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை வெகு விமர்சையாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் சிவன் மற்றும் அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு பின் நம்பியார் நகர் மீனவ கிராமம் தலைமையில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற நீலாயதாட்சி அம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் சிவனடியார்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர். விழாவில் சென்னை போரூரைச் சேர்ந்த மகேஷ் பரணி தம்பதியினரின் 8 வயது மகன் கலை இசைமணி, வைபவ் மகேஷ் சிவனை மனமுருக போற்றி தெய்வீக பாடல் பாடினர். மகிழம் சித்த மருத்துவமனையில் குழந்தையின்மை, நரம்பு தளர்ச்சி முதல் சர்க்கரை நோய் வரை அனைத்து நோய்களுக்கும் பாரம்பரிய சித்த வைத்திய முறையில் சிகிச்சை அளிக்கிறார் சித்த மருத்துவர் சிவகுமார். சேலம் அருகே கீரனூர் வெற்றி விகாஸ் பள்ளி எதிரில் மல்லூர்.